தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று மக்கள் வாக்களிப்பதற்காக பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டி போலீசாருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. அதிக நேரமாக காத்திருந்தும் பேருந்து வசதிகள் கிடைக்கவில்லை என்றும் சேவையில் ஈடுபட்ட பேருந்துகள் மக்களை ஏற்றாது செல்வதாகவும் பொதுமக்களால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன்போது போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருந்தது. அதே பகுதியால் பயணம் செய்த நடிகர் சரத்குமார் பொதுமக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்ததுடன் அங்கிருந்த போலீசாருடன் பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடியமை குறிப்பிடத்தக்கது. அதிகமான பஸ் வந்து ஃபுல்லாமே க்ரௌடாக வருது. அங்கேருந்தே ஓரளவுக்கு போனல ஓட்டு அங்கேருந்து ஃபுல்லாக வருது. நிற்கிது. நான் வந்து 7 மணிக்கு ஓட்டு போனேன். யாருக்கு ஓட்டு போட இல்லை சார். காலையிலேயே சொன்னாங்க எல்லாரும் அதுக்கு தான் சார். ஒரு பஸ்ஸுக்கு 10 பேர் ஏற்றினா கூட போயிடலாம் சார். ஒரு பஸ்ஸுக்கு 10 பேர் ஏற்றினா கூட போயிடலாம். ஒரு பஸ்ஸு கூட ஏற்ற மாட்டாங்க. இல்லைங்க சார். 3 மணிலேருந்து வாங்க, நான் வர வண்டி நிப்பாட்டி எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க. பஸ் எப்படி வரும்? நாங்க அரேஞ்ச் பண்ண பஸ் எப்படி வரும்? பேசுறதுனால ஒரு தீர்வு கிடையாது. தயவு செய்து இங்க பாருங்க, ஓர வாங்க, வரக்கூடிய பஸ் நான் ஏறி அந்த வாரம் பிளானிங் வந்துருங்க தம்பி வந்துருங்க. வாங்கம்மா வாங்கம்மா. பஸ் வர வர நான் ஏற்றி விடுறேன். ஈஸியாக
எவ்வளவு நேரம் நாங்க நிக்கிறது? எவ்வளவு நேரம் நிக்கிறது? That's a